शुगर हो घेता है वो ऐसे बोलो आने ऐसे बोलो तो कूलर तो மீண்டும் மேடையில் மயங்கி விழுந்திருக்கிறார் நிதின் கட்கரி. பாஜக வேட்பாளருக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்து வந்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மேடையிலேயே மயங்கி விழுந்தார். மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கிறது. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில பிரச்சாரம் இன்று மாலை 5 மணியோடு முடிவுக்கு வந்திருக்கிறது. மகாராஷ்டிரால 8 தொகுதிகளில் ஏப்ரல் 26ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி மகாராஷ்டிரால பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் வேட்பாளர் ஹேமந்த் ராஜஸ்ரீக்கு ஆதரவா எவட்மால் பகுதியில் நிதின் கட்கரி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பாஜகவின் 10 ஆண்டு கால சாதனைகள் மற்றும் தன்னுடைய துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்து விளக்கி பேசினார். மேடையில் பேசிக் கொண்டிருந்த போதே எதிர்பாராத விதமா அவர் திடீரென மயங்கி விழுந்தார். இதனால் கூட்ட மேடையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக உடனிருந்த கட்சி நிர்வாகிகள் அவரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றார்கள். அங்கு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். தற்போது அமைச்சர் நிதின் கட்கரியின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் விரைவில் அவர் உடல்நலம் பெற்று வீடு திரும்புவார் எனவும் மருத்துவமனை வட்டாரத்தினர் கூறியிருக்கிறார்கள். அதிக வெயில் காரணமாக அவர் மயங்கி விழுந்திருக்கலாம் என மருத்துவர்கள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் இது குறித்து அவர் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை பகிர்ந்திருக்கிறார். இப்போது நான் முற்றிலுமாக ஆரோக்கியமாக இருக்கிறேன். அடுத்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வருது நகருக்கு செல்கிறேன். உங்கள் அன்புக்கும் நல்வாழ்த்துக்களுக்கும் நன்றி என நிதின் கட்கரி பதிவிட்டிருக்கிறார். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இவ்வாறு மயங்கி விழுவது இது முதல் முறை கிடையாது. இதற்கு முன்பாக 2018ஆம் ஆண்டு மகாராஷ்டிரால பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அவர் திடீரென மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. விழாவின் போது தேசிய கீதம் இசைக்கப்பட அனைவருமே எழுந்து நின்றார்கள். மத்திய அமைச்சரான நிதின் கட்கரியும் எழுந்து நின்றார். அப்போது யாரும் எதிர்பாராத தருணத்தில் அவர் விழா மேடையிலேயே மயங்கி சரிந்தார். அப்பொழுது அருகில் இருந்த வித்யாசாகர் ராவ் உடனே அவரை தாங்கி பிடிக்க மருத்துவர்கள் குழுவும் உடனடியாக விரைந்து வந்தார்கள். அதன் பிறகு மருத்துவ சிகிச்சை அளித்த பிறகு அவர் நலமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இருந்தாலும் விழா மேடையிலேயே அவர் மயங்கி விழுந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இது குறித்துமே அவர் 2018ஆம் ஆண்டு அப்பொழுது தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது குறித்து தெளிவுபடுத்தியிருந்தார். உடலின் சர்க்கரை அளவு குறைந்ததால் உடல் நலம் பாதித்துள்ளதாக அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் அவர் தற்பொழுதும் மயங்கி விழுந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் இது குறித்தான செய்தி தெரிந்தவுடனேயே மம்தா பானர்ஜி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை பகிர்ந்திருக்கிறார். அதில் நாடு முழுவதும் கடும் வெயில் நிலவி வரும் இந்த நிலையில் ஜூன் வரை 7 கட்ட தேர்தல்கள் நடைபெறுவது குறித்து கவலை எழுப்பியிருக்கும் மம்தா பானர்ஜி மூத்த மத்திய அமைச்சரும் பாஜக தலைவருமான நிதின் கட்கரி விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்யுங்கள் என அவர் பதிவிட்டிருக்கிறார். மேலும் இந்த கொடுமையான கோடையின் கடுமையான வெப்பத்தில் தேர்தல் நடத்துவது உண்மையில் தாங்க முடியாதது. இன்று ஏப்ரல் 24 எங்களின் 7 கட்ட தேர்தல்கள் ஜூன் 1ஆம் தேதி வரை தொடரும் என்பதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா என்று அவர் அந்த பதிவில் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.